மனித கண். இப்போது நாம் இது வரைக்கும் லென்ஸு என்னென்ன லென்ஸ் இருக்குது, அதோட சமன்பாடு என்ன, டயக்ராம் என்ன, அதோட திறன் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த லென்ஸ் வந்து நேச்சுராக எங்கே யூஸ் ஆகுது, மனித கண்ணிலலாம் வந்து லென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த மனித கண்ணா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். மனித கண் மிகவும் மதிப்பு வாய்ந்ததும் நுட்பமானதுமான உறுப்பாகும். இப்போது நம்ம ஹியூமன் பாடியில் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சென்ஸ் ஆர்கனில் ஒன்று தான் கண். ரொம்ப மதிப்பு வாய்ந்ததும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நுட்பமானதும் கூட. ஏன்னா ரொம்ப சின்ன கண்ணு தான், ஆனால் அதில் நடக்கிற வேலைகள் அதிகம். அது வந்து ரொம்ப நுட்பமானது. அற்புத உலகை காண்பதற்கான வழியாகவும் கண்களே அமைகின்றன. நாம் வந்து எல்லா விஷயங்களையும் பார்க்குறதுக்கு கண்கள் தான் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நம்ம என்ன பார்க்கணும், நம்ம இந்த உலகத்தோட அழகை ரசிக்கணுன்னாலும் சரி, அசிங்கமான விஷயத்தை பார்க்கணுன்னாலும் சரி, எல்லாத்தையுமே நம்மளால் பார்த்து ஃபீல் பண்ண முடியறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கண்ணு தான் வேணும். இப்போது இந்த கண்ணில் என்னென்ன பார்ட் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்ணின் அமைப்பு. விழியானது ஏறத்தாழ 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது. ஆக்சுவலாக நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கா கண்ணு. ஆனால் கண்ணு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா பால் மாதிரி இருக்கும், கோள வடிவம், ஒரு பந்து மாதிரி இருக்கும். அந்த பந்தோட விட்டம் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோள வடிவ அமைப்புடையது. கண்ணில் உள்ள ஸ்க்ளிரா என்னும் வலிமையான சவ்வினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன. என்னென்னா கண்ணில் வந்து ஒரு ஜவ்வு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணில் வந்து அதுக்கு பேர், அந்த ஜவ்வுக்கு பேர் என்னென்னா ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாதுகாப்பில் தான் நம்மளோட அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண் பால் அது வந்து இருக்குது. அடுத்தது கண்ணில் உள்ள முக்கியமான பகுதிகள். இப்போ கண்ணில் இருக்கிற முக்கியமான உறுப்பு பகுதிகளை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கார்னியா. இது விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகும் படலமாகும். ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்ணில் பார்க்கும்போது, நம்ம கண்ணாடியில் நம்ம கண்ணை பார்க்கும்போது முன்னாடி அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கார்னியா. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் முன்னாடி அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் கார்னியா. இது வந்து ஒரு மெல்லிய ஒளிபுகும் படலம். இதுவே கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதியாகும். கண்ணில் ஒளிவிலகல், அதாவது நாம் இப்போ ஒரு லைட்ரே வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகும்போது அந்த கார்னியாவில் பட்டு தான் அங்கே தான் ஒளிவிலகல் நடக்குது. போகிற பாதையில் அந்த ஒளி போகிற பாதை வந்து அந்த கார்னியாவில் பட்டதுக்கப்புறம் தான் மாறும். கார்னியாவை அடையும் ஒளிக்கதிர்கள் ஒளிவிலகல் அடைய செய்யப்பட்டு விழிலென்ஸின் மீது குவிக்கப்படுகிறது. இப்போது இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் வேறு ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வர்ற லைட்ரே வந்து ஆக்சுவலாக அந்த கார்னியாவில் பட்டு அதோட பாதையில் சுருங்கி மாறி அது வந்து அதோட லென்ஸு கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் மேலே பட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போய் குவிக்கப்படுது. ஸோ நம்ம கண்ணை நோக்கி வர்ற ஒளிவிலகலை நடத்துகிற ஃபஸ்ட்டு இடம் எதுன்னா இந்த கார்னியா. நம்ம கண்ணில் முன்னாடி அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு மாதிரி இருக்கிற அதுதான் கார்னியா. நெக்ஸ்ட்டு ஐரீஸ். இது கண்ணின் நிறமுடைய பகுதியாகும். ஆக்சுவலாக ஒரு சிலருக்கெலாம் கிரே கலரில் கண் இருக்குது, அப்புறம் அந்த பூனை கண்ணுலாம் சொல்லுவோம்ல, அப்புறம் சிலருக்கெலாம் க்ரீனிஷ் கலரில் இருக்கும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிளாக் கலரில் இருக்கும். கண்ணோட கலரு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த ஐரீஸோட கலர் தான். ஆக்சுவலாக ஐரீஸ் என்ன கலரோ அதுதான் நம்மளோட கண்ணோட கலரு. இது நீலம், பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படலாம். இந்த பிளாக்கை தவிர வேறு என்ன நிறத்தில் இருக்குன்னா, சிலருக்கு நீல கலர் மாதிரி இருக்கலாம், பழுப்பு நிறத்தில் இருக்கும், சிலருக்கு பச்சை லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஐரீஸோட கலர் தான் நம்ம கண்ணோட கலர். இது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மை வாய்ந்த நிறம் மற்றும் அமைப்பை கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஐரீஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒருத்தருக்கும் சிலர் கலர் சேஞ்சஸ் நடக்கும். அது தனித்தன்மையோடு இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட்டு, இது ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஆக்சுவலாக இந்த ஐரீஸோட வேலை என்னென்னா, நம்மளோட கண்ணில் இப்போது நம்ம கண் இருக்குது, நம்ம கண்ணில் நம்ம கண்ணு முழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளாக் கலர் அதுதான் வந்து ஐரீஸு. இந்த ஐரீஸோட வேலை என்னென்னா
ஒளி எவ்வளோ உள்ளே போகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஐரிஸோட வேலை தான். நம்ம கண்ணை நல்லா டீப்பாக நோட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ரவுண்டுக்குள்ளார ஒரு குட்டியாக ஒரு டாட் மாதிரி ஒன்று தெரியும் டார்க் கலரில். அதுதான் வந்து கண் பாவை, அதுதான் ஓட்டை. அந்த ஓட்டை வழியாக தான் உள்ளே போகும் லைட்டு. அந்த லைட்டு எவ்வளோ உள்ளே போகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஐரிஸோட வேலை தான். பிக்சரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஐரிஸோட பிக்சர். ஐரிஸோட பார்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐரிஸில் நடுவில் குட்டி டார்க்காக வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து கண் பாவை. அடுத்தது கண் பாவை. இது ஐரிஸின் மையப்பகுதியாகும். இந்த ஐரிஸோட சென்டரில், அதாவது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணுன்னா கண்ணு முழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருப்பு கலரில் இருக்கிறது, அந்த கருப்பு கலரில் சென்டரில் டார்க்காக ஒரு டாட்டு மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் வந்து கண் பாவை. இது ஐரிஸோட மையத்தில் இருக்கும். பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்பாவையின் வழியாகவே விழித்திரையை அடைகின்றன. இந்த கண்பாவைக்குள்ளே போய் தான் கண்ணுக்குள்ளார லைட்டு வெளிச்சம் போகுது. ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்ருக்கோம் கண்ணில் வந்து ஒயிட்டு பிளாக்கு இது ஃபுல்லாக உள்ள வெளிச்சம் போகுமான்னா கிடையாது. அந்த குட்டி டாட் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் ஒளிக்கதிர்கள் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விழித்திரை, அதை ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். விழித்திரைனா என்ன? இது விழிக்கோளத்தில் பின்புற உட்பரப்பு. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பிக்சரில் ஒரு பால் மாதிரி கண்ணு கொடுத்துருக்காங்களா, அந்த முன்னாடி வந்து கார்னியா இருக்குது, ஐரிஸ் இருக்குது, கண்பாவை இருக்குது. அப்படியே பின்னாடி பாருங்களேன், அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கிறது தான் வந்து விழித்திரை. அங்கே தான் அந்த பொருளோட பிம்பம் வந்து அங்கே தான் உருவாகும். இப்போ நம்ம கண்ணில் லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸில் பட்டு குவிக்கப்பட்டு வர்ற பிம்பம் வந்து பொருள் முன்னாடி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பொருள் இருக்குது, அதோட வெளிச்சம் நம்ம லென்ஸ் வழியாக உள்ளே போய் அந்த விழித்திரையில் தான் பிம்பம் உருவாகும். விழித்திரை வந்து இந்த கோலத்தோட பின்புற உட்பரப்பு, அதாவது அந்த பாலோட பின்னாடி பக்க உட்பரப்பு தான் வந்து விழித்திரை. மிக அதிக உணர்நுட்பம் உடைய இப்பகுதியில் பொருளின் தலைகீழான மெய்பிம்பம் உருவாக்கப்படுகிறது. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஆல்ரெடி லென்ஸோட டயக்ராம்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். லென்ஸுக்கு ரைட் சைடில் பிம்பம் உருவாச்சுன்னா அதை நாம் மெய்பிம்பம் அப்படின்னு சொல்லுவோன்னு. இப்போது இந்த ஐயோட டயக்ராம் பாருங்களேன். உங்களுக்கு நான் சைடில் வச்சுருக்க இந்த ஐயோட டயக்ராமில் ஐக்கு முன்னாடி ஒரு கேண்டில் இருக்குது. அந்த கேண்டில்லேருந்து வர வெளிச்சம் வந்து கண்ணுக்குள்ளே போய் அந்த லென்ஸில் பட்டு கண்ணோட அந்த பாலோட சென்டரில் குவிக்கப்பட்டு அதோட தலைகீழான பிம்பம் வந்து அந்த விழித்திரையில் உருவாகுது. ஸோ எப்போவுமே கண்ணில் உருவாகிற அந்த பிம்பம் வந்து தலைகீழான பிம்பம் தான் விழித்திரையில் உருவாகும். அடுத்தது ஆக்சுவலாக அப்படி தலைகீழாக உருவாகிற பிம்பம் வந்து நம்மளோட கண்ணில் இருக்கிற நர்வ் செல்ஸ் மூலமாக, நரம்பு உணர்ச்செல்கள் இருக்கும் இல்லையா, அந்த செல்கள் மூலமாக மூளைக்கு கடத்தப்பட்டு மூளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்க்குற எல்லா பொருளும் நம்ம விழித்துறைக்குள்ளே வந்து தலைகீழாக தான் இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். அதை நேராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற வேலையை நம்மளோட மூளை செய்யுது. இதுதான் வந்து கண்ணுக்குள்ளே நடக்கிறது. அடுத்தது விழி லென்ஸு. இது கண்ணின் மிக முக்கியமான பகுதியாகும். கண்ணோட ரொம்ப முக்கியமான பகுதி லென்ஸு. ஏன்னா லென்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பொருளை பார்க்கவே முடியும். இது இயற்கையில் அமைந்த குவிலென்ஸாக செயல்படுகிறது. ஆக்சுவலாக நம்ம கண்ணுக்குள்ளே நேச்சுராகவே என்ன லென்ஸ் இருக்கும்னா குவிலென்ஸு தான் இருக்கும். அந்த லென்ஸ் வந்து குவிலென்ஸுக்கான கெப்பாசிட்டியோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலியரி தசைகள். சிலியரி தசைகள் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பிக்சரில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது லென்ஸு. அந்த லென்ஸுக்கு மேலேயும் கீழேயும் அந்த லென்ஸை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க வேலையை தான் இந்த சிலியரி தசைகள் பண்ணுறாங்க. விழி லென்ஸானது சிலியரி தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது. அந்த லென்ஸை மேலேயும் கீழேயும் பிடிச்சிட்டு இருக்க வேலை இந்த தசையோடது. பொருள்களின் தொலைவிற்கு ஏற்ப விழி லென்ஸு தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள இத்தசைகள் உதவுகின்றன. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இப்போது ஒரு லென்ஸு கண்ணாடியில் உருவாக்குன ஒரு லென்ஸ் இருந்தால் இந்த தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கிளாரிட்டியோட தெரியும்னு இருக்கும். ஆனால் நம்ம கண்ணால் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற பொருளை வேணாலும் கிளியாரிட்டியோட பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னென்னா, பொருள் இருக்கிற தொலைவை பொறுத்து நம்ம லென்ஸு வந்து சுருங்கி விரிஞ்சு அதோட குவிய தொலைவை மாற்றிக்கும். அந்த லென்ஸு தட்டையாவோ ஒல்லியாவோ மாறி அந்த குவிய தொலைவு, பொருள்லேருந்து வர்ற ஒளி நம்மளை படுறதுக்கான குவிய தொலைவை வந்து மாற்றிக்கும். அப்படி அந்த லென்ஸு குவிய தொலைவை மாற்றிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் இந்த சிலியரி தசைகளோட வேலை. அது என்ன பண்ணுது அப்படின்னா, கண்ணில் உள்ள ஒளி புகும் படலமான கார்னியா தன் மீது படும் ஒளிக்கதிர்களை ஐரிஸின் மையப்பகுதியில் உள்ள கண்பாவையை நோக்கி திருப்புகிறது.
இப்போ என்னென்னா வெளியில் கார்டியான்னு ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொன்னோமா, டிரான்ஸ்பரண்ட்டாக, அதுக்குள்ளார வந்து ஒளி படுது. அடுத்தது அதில் பட்டு வர்ற ஒளியை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ஐரிஸ்குள்ளே இருக்கிற கண்பாவை வழியாக உள்ளே போகுது. அடுத்தது என்ன பண்ணுது, இக்கதிர்கள் விழிலென்ஸை அடைகின்றன. அப்படி கண்பாவை வழியாக உள்ளே போகிற ஒளி வந்து விழிலென்ஸை அடையுது. விழிலென்ஸானது குவிலென்ஸாக செயல்படுவதால் இக்கதிர்கள் குவிக்கப்பட்டு விழித்திரையில் தலைகீழான மெய்பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது. இப்போது லென்ஸை போய் அடைகிற ஒளிக்கதிர்கள் வந்து லென்ஸு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் குவிலென்ஸுன்னு சொல்லிட்டோம். அப்போது அந்த குவிலென்ஸோட வேலை என்ன, அது வந்து வர்ற ஒளிக்கதிர்களை குவிக்கும், ஆமாவா? அப்போது உள்ளே வந்து வர்ற ஒளிக்கதிர்களை குவிச்சு பின்னாடி இருக்கிற விழித்திரையில் வந்து தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்குது. இப்பிம்பம் பார்வை நரம்புகள் மூலம் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதியாக மூளையானது நேரான பிம்பத்தை உணர்கிறது. இப்போது தலைகீழான ஒரு மெய்பிம்பம் விழித்திரையில் உருவானதுக்கு அப்புறம் பார்வை நரம்புகள், நம்மளோட கண்ணில் இருக்கிற பார்வை நரம்புகள் இருக்கும் இல்லையா, சென்ஸ் பண்ணுற செல்ஸு, நர்வ் செல்ஸு, அந்த செல்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த தலைகீழான பிம்பத்தை வந்து மூளைக்கு கொண்டு போகும். இந்த சிக்னலை மூளைக்கு கொண்டு போகும். இந்த சிக்னலை மூளைக்கு கொண்டு போனோடனே மூளை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். மூளை அங்கே ப்ராசஸ் பண்ணி, ஓ இந்த பிம்பம் இங்கே தலைகீழாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நேராக வந்து நம்ம மூளை வந்து அதை உணர வச்சுக்குது. இதுதான் வந்து இந்த கண் செயல்படுற விதம். அடுத்தது விழி ஏற்பமைவு திறன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸு தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை விழி ஏற்பமைவு திறன் எனப்படுகிறது. இப்போது விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்கன்னா அதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள். பொருள் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட கண்ணில் இருக்கிற லென்ஸு, இந்த விழி லென்ஸு அதோட தன்மையை மாற்றிக்குது. அதுக்கு பேர் தான் விழி ஏற்பமைவு திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. விழி லென்ஸு தன்னுடைய குவிய தொலைவை மாற்றியமைப்பதற்கு சிலியரி தசைகள் உதவுகின்றன. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த குவி லென்ஸால் அது வந்து தானாக தனியாக இருந்துச்சுன்னா அதால் இப்படி அதோட தன்மையை மாற்றிக்க முடியுமான்னா முடியாது. மேலேயும் கீழேயும் அந்த லென்ஸை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சிலியரி தசைகள் தான் வந்து இந்த லென்ஸு அதோட தன்மையை வந்து மாற்றிக்கிறதுக்கு உதவி புரிகிறாங்க. விழி லென்ஸானது நெகிழும் தன்மை கொண்ட ஜெல்லி போன்ற பொருளால் ஆனது. அதே மாதிரி இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து இப்போ நம்ம கையில் வச்சுருக்க கண்ணாடி லென்ஸு, கையில் பார்க்குற கண்ணாடி லென்ஸ் மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குமான்னா அப்படியெல்லாம் இருக்காது. கண்ணில் இருக்கிற விழி லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப சுருங்கி விரிகிற தன்மையோட ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். சிலியரி தசைகள் சுருங்கி விரிவடையும் போது லென்ஸின் வளைவும் குவிய தொலைவும் மாற்றியமைக்கப்படுகிறது. இந்த சிலியரி தசைகள் வந்து சுருங்கி விரியும் போது இந்த லென்ஸோட குவிய தொலைவு அது வந்து அந்த பொருளை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்படுது. நாம் தொலைவில் உள்ள பொருளை காணும்போது சிலியரி தசைகள் விரிவடைவதன் மூலம் விழி லென்ஸின் தடிமன் குறைந்து மெல்லியதாக மாற்றப்படுகிறது. என்ன நடக்கும் அப்படின்னா நாம் தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளோட சிலியரி தசைகள் வந்து விரியுது. அது விரிவடைகிறதுனால லென்ஸ் வந்து தடிமன் வந்து கம்மியாகுது, ஒல்லியாகுது. இப்போது நம்ம தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது நல்லா கண்ணை விரித்து பார்ப்போமா, அப்போது அப்படி விரித்து பார்க்கும்போது இந்த சிலியரி தசைகள் வந்து விரிவடைஞ்சு லென்ஸோட தடிமன் குறைஞ்சு அது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாகுது. இதனால் விழி லென்ஸின் குவிய தூரம் அதிகரிக்கப்பட்டு பொருள் தெளிவாக புலனாகிறது. அப்படி வந்து விரிச்சு லென்ஸு தடிமன் குறையிறதுனால இந்த லென்ஸோட குவிய தூரம் வந்து அதிகரிக்குது. அதனால் நம்மளால் பொருளை தெளிவாக பார்க்க முடியுது. மாறாக நாம் அருகில் உள்ள பொருள்களை காணும்போது சிலியரி தசைகள் சுருங்குவதால் விழி லென்ஸின் தடிமன் அதிகரித்து இதனால் விழி லென்ஸின் குவிய தூரம் குறைந்து பொருளின் தெளிவான பிம்பம் விழித்திரையில் வீழ்த்தப்படுகிறது. இப்போ என்னென்னா பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாகவே கண்ணை கொஞ்சம் சின்னது பண்ணி பார்ப்போமா. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சிலியரி தசைகள் வந்து என்ன பண்ணுது, சுருங்குது. அது சுருங்குறதுனால இந்த லென்ஸோட தடிமன் வந்து குண்டாகுது. அந்த லென்ஸும் அமுக்கப்படுமா, அப்போ என்ன ஆகும், குண்டாகும். அப்படி குண்டாகிறதுனால அதோட குவிய தூரம் வந்து கம்மியாகுது. குவிய தொலைவு கம்மியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பொருளை வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது. இதுதான் வந்து இந்த சிலியரி தசைகள் லென்ஸை வந்து எப்படி சுருக்கி விரிக்க வைக்குது, எப்படி ஒல்லியாகவும் தடிமனாகவும் மாற்ற வைக்கிறதுன்றது இதுதான். நெக்ஸ்ட்டு பார்வை நீட்டிப்பு. பார்வை நீட்டிப்புனா என்ன, இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 1/16 வினாடியை விட குறைவாக இருந்தால்
மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. இது பார்வை நீட்டிப்பு எனப்படும். இப்போ என்னென்னா ஒளி துடிப்பு. இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த பொருட்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. இப்போது என் கண்ணு முன்னாடி என்னென்ன பொருள்கள் இருக்கோ ஒவ்வொன்றையும் நான் பார்க்குறேன். ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும்போது அப்போ அதுக்கான டைம் என்னென்னா நியர்லி 1/16 வினாடி. அப்படின்னா ஒரு வினாடியவே 16ஆக பிரிங்களேன், அதுதான் 1/16 வினாடி. அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒளி துடிப்பு நடக்கிறதுனால என்னால் செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. இதை மட்டும்தான் பார்த்தேன், இதை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு கிடையாது. என் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் டக்குன்னு பார்க்கறதுனால இதை வந்து பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா என்னால் செப்பரேட் பண்ணி இமேஜாக பார்க்க முடியல. என் முன்னாடி இருக்க எல்லாத்தையும் பார்க்குறேன் இல்லையா, இதை தான் வந்து பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்ணின் அண்மை புள்ளி மற்றும் சேய்மை புள்ளி. அப்படின்னா கண்ணால் எவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியும், எவ்வளோ தூரத்தில் பார்க்க முடியும். அண்மைனா பக்கம், சேய்மைனா தூரம். இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மனித கண் ஒன்றினால் தான் எதிரில் உள்ள பொருள்களை தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எனப்படும். தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்றால் என்ன அப்படின்னா, நம்ம மனுஷ கண்ணால் எவ்வளோ பக்கத்தில் வைக்கும்போது கிளியராக பார்க்க முடியுமோ அதுதான் மீச்சிறு தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இதை அண்மை புள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. அண்மை புள்ளி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்டு, எவ்வளோ பக்கத்தில் வரைக்கும் வச்சா பார்க்க முடியுமோ அதுதான் அண்மை புள்ளி. இது மனித கண்ணிற்கு பொதுவாக 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். இது வந்து ஒரு 1 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனித கண்ணின் அண்மை புள்ளி எவ்வளவு அப்படின்னா 25 சென்டிமீட்டர். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அட்லீஸ்ட் நம்ம கண்ணில் இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லையாவது வச்சு ஒரு பொருளை நம்ம பார்த்தாதான் நம்மளால் அதை கிளியராக பார்க்க முடியும். 25 சென்டிமீட்டரை விடவும் கிட்ட வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ரொம்ப கிளியராக தெரியாது, ஒரு மாதிரி பிளர்ராக தான் தெரியும். ஸோ இந்த 25 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து அண்மை புள்ளி. அந்த டிஸ்டன்ட்டாவது மேக்ஸிமம் நமக்கு இருக்கணுன்றது தான் இந்த அண்மை புள்ளி. நெக்ஸ்ட்டு கண் ஒன்றினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடிகிறதோ அப்புள்ளி சேய்மை புள்ளி எனப்படுகிறது. இப்போ எப்படி எவ்வளோ பக்கத்தில் மினிமம் பார்க்க முடியும்னு சொல்கிறத அண்மை புள்ளின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்ம கண்ணால் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற பொருளை கிளியராக பார்க்க முடியுதோ அதை சேய்மை புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போ அண்மை புள்ளிக்கு 25 சென்டிமீட்டர்னு ஒரு மெஷர்மெண்ட்டு சொல்கிறோம். ஆனால் சேய்மை புள்ளிக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாக சேய்மை புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமைந்திருக்கும். அதாவது அதை நம்மளால் மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கும், ஈரில்லா தொலைவில் அமைந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கிற வானத்தை நம்ம இங்கேருந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம். நம்மளால் அதை இவ்வளோ தான் இருக்குதுன்னு மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஈரில்லா தொலைவில் இருக்கும். இந்த சேய்மை புள்ளிங்கிறது வந்து ஈரில்லா தொலைவில் இருக்கும். ஆனால் சிலரோட கண்கள் அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இது மாறுபடலாம். ஒரு கண்ணுடைய அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர், சேய்மை புள்ளி அப்படின்றது வந்து ஈரில்லா தொலைவு. இப்போது இது எல்லாம் தான் வந்து மனித கண்ணோட அமைப்பு, அதோட பார்ட்ஸ், அதோட செயல்படும் விதங்கள் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து இந்த கொஷின் ஒரு பிக் கொஷினாக கூட வரலாம்.